1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது பசியும் வறுமையும் சூழ்ந்த இந்த நிலத்தை நாடே கவலையுடன் பார்த்த காலம் அது. எங்கு பார்த்தாலும் பட்டினி, வாய்ப்பற்ற வாழ்க்கை. ஆனால் காலம் மாறியது. இன்று 2026 நின்று திரும்பி பார்த்தால் இந்தியாவின் பொருளாதாரத்தை இயக்கும் முக்கிய சக்திகளில் ஒன்றாக ஒரு மாநிலம் உயர்ந்திருக்கிறது. இன்று எல்லாரும் மகாராஷ்டிராதான் முதலிடம் என்று சொல்வார்கள். அதற்கு காரணம் மும்பையில் குவிந்துள்ள நிதி நிறுவனங்களும் பங்குச்சந்தையின் பணப்புழக்கமும். ஆனால் நிதி சார்ந்த சேவைகளை தனியாக வைத்து வெறும் உண்மையான உற்பத்தி, தொழிற்சாலைகள், ஏற்றுமதி, வேலைவாய்ப்பு இவற்றை மட்டும் பார்த்தால் உற்பத்தித் துறையின் மன்னனாக தமிழ்நாடு தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவை விட குறைந்த நிலப்பரப்பும் குறைந்த மக்கள் தொகையும் கொண்ட இந்த மாநிலம் இன்று இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் 2வது இடத்தில் கம்பீரமாக நிற்கிறது. பெரிதான இயற்கை வளங்கள் இல்லாத இந்த மண் எப்படி இந்த உயரத்தை தொட்டது? இது ஓரிரு நாளில் நடந்த அதிசயம் அல்ல. கடந்த 70 ஆண்டுகளில் அமைதியாக விதைக்கப்பட்ட சில முக்கிய முடிவுகளின் விளைவு. ஒடிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வாருங்கள், வரலாற்றை சற்றே ஆழமாக அலசுவோம். காமராஜரின் புரட்சி. 1954 ஆண்டு திருநெல்வேலி அருகே ஒரு சாலை. முதலமைச்சர் காமராஜர் காரிலிருந்து இறங்குகிறார். அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை பார்த்து, ஏம்பா, நீ பள்ளிக்கூடம் போகலையா என்று கேட்கிறார். அந்த சிறுவன் சிரித்துக்கொண்டே சொன்ன பதில் காமராஜரின் நெஞ்சில் ஈட்டி போல இறங்கியது. பள்ளிக்கூடம் போனா சோறு போடுவாங்களா ஐயா? சோறு போட்டா நான் போறேன் என்றான் அந்த சிறுவன். அந்த ஒரு கேள்வி வரலாற்றையே மாற்றியது. பசி இருக்கும் வரை எவனும் படிக்க வரமாட்டான். படிக்கவில்லை என்றால் அறிவு வளராது. அறிவு இல்லை என்றால் தொழில் வராது என்பதை அவர் உணர்ந்தார். அன்றே அவர் எடுத்த முடிவுதான் மதிய உணவுத் திட்டம். அதிகாரிகளும் நிபுணர்களும் அரசு கஜானா காலியாகிவிடும் என்று எச்சரித்தார்கள். அதற்கு காமராஜர் சொன்ன பதில் வரலாறு. பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளுக்கு சோறு போடுவேன், அதை பற்றி கவலைப்படாதே என்றார். மறுநாள் பள்ளி மணி அடித்தது. மாணவர்கள் படிக்க மட்டும் வரவில்லை, சாப்பிடவும் வந்தார்கள். சாப்பிட்ட தெம்பில் அங்கேயே அமர்ந்து படித்தார்கள். அந்த ஒருவேளை சோறு தமிழ்நாட்டின் தலைவிதியை மாற்றி எழுதத் தொடங்கியது. காமராஜர் ஏற்றிய அந்த விளக்கில் எம்ஜிஆர் நெய் ஊற்றினார். காலம் உருண்டோடி 1982 ஆண்டு வந்தது. அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் வெறும் சோறு மட்டும் போதாது, வளரும் பிள்ளைகளுக்கு நல்ல சத்து வேண்டும் என்று நினைத்தார். மீண்டும் நிதி நெருக்கடி என்று அதிகாரிகள் தடுத்தார்கள். ஆனால் வறுமையின் கொடுமையை சிறு வயதிலேயே அனுபவித்த எம்ஜிஆர் எதற்கும் செவிசாய்க்கவில்லை. எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, என் தாய்மார்களின் பிள்ளைகள் பசியில் வாடக்கூடாது என்று கூறி ஜூலை 1, 1982 அன்று சத்துணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். சோற்றுடன் காய்கறி, பருப்பு, முட்டை என உணவு தரம் உயர்ந்தது. இதன் விளைவு பள்ளிக்கூடங்களில் கூட்டம் அலைமோதியது. இடையில் படிப்பை நிறுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிரடியாக குறைந்தது. ஒரு தலைமுறையே ஆரோக்கியமாக வளரத் தொடங்கியது. ஆசியாவின் டெட்ராய்ட், ஜெயலலிதாவின் புரட்சி. பள்ளிகளில் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த அந்த பிள்ளைகள் இப்போது இளைஞர்களாகி வேலை தேடி நின்றார்கள். 90களின் தொடக்கத்தில் வேலைக்காக நம் இளைஞர்கள் மும்பைக்கும் பெங்களூருவுக்கும் வண்டி ஏறிக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையை மாற்ற 1995 ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். நம் இளைஞர்கள் வேலை தேடி வெளியே போகக்கூடாது, வேலை கொடுக்கும் நிறுவனங்கள் நம்மை தேடி வர வேண்டும் என்று நினைத்தார். அப்போது உலக புகழ்பெற்ற ஃபார்ட் கார் நிறுவனம் இந்தியாவில் ஆலை அமைக்க இடம் தேடிக்கொண்டிருந்தது. பல பெரிய மாநிலங்கள் போட்டியிட்டன. ஆனால் தமிழக அரசு மின்னல் வேகத்தில் செயல்பட்டு வரி சலுகைகளையும் நிலத்தையும் கொடுத்து அந்த வாய்ப்பை தட்டி பறித்தது.
சென்னை மறைமலை நகரில் ஃபோர்ட் ஆலை அமைந்தது. அது வெறும் ஒரு தொழிற்சாலை அல்ல, தமிழகத் தொழில் வளர்ச்சியை ஈர்க்க வந்த ஒரு காந்தம். அதை பார்த்து ஹியூண்டாய் வந்தது, BMW வந்தது, நிசான் வந்தது. இன்று இந்தியாவில் தயாராகும் ஒவ்வொரு 3 கார்களில் ஒன்று தமிழ்நாட்டில்தான் உருவாகிறது. இன்று சென்னை ஆசியாவின் வாகன உற்பத்தி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் 10 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் வாழ்வு பெற்றன. ஆனால் அந்த கதை அத்துடன் முடியவில்லை. உண்மையான தொழிற்புரட்சி இனிமேல்தான் தொடங்கியது. ஒரு கார் என்பது வெறும் இரும்புக்கூடு அல்ல, அதில் கண்ணாடி முதல் கியர் பாக்ஸ் வரை சுமார் 30,000 உதிரி பாகங்கள் உள்ளன. காரை இங்கே தயாரிப்பவர்கள் அதற்கான நட்டையும் போல்ட்டையும் இறக்குமதி செய்யக்கூடாது, அதையும் இங்கேயே தயாரிக்க வேண்டும் என்ற சூழல் உருவானது. ஒரு ராட்சத திமிங்கிலம் வந்தால் அதை பின்தொடர்ந்து வரும் சிறிய மீன்களைப் போல கார் நிறுவனங்களை தொடர்ந்து துணை நிறுவனங்களின் ஒரு படையே தமிழகத்தை நோக்கி படையெடுத்தது. கார்களுக்கு தேவையான கண்ணாடிகளை தயாரிக்க பிரான்ஸ் நாட்டின் ஜாம்பவானான சாயின்ட் கோபைன் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து இறங்கியது. டயர்கள், பிரேக் சிஸ்டம், சீட் கவர்கள் என அனைத்தையும் தயாரிக்க 2000த்திற்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் அந்த பெருநிறுவனங்களைச் சுற்றி அரண் போல அமைந்தன. கார் கம்பெனியில் ஒரு வேலை உருவானால் வெளியே இந்த துணை நிறுவனங்களில் 6 புதிய வேலைகள் உருவாகின. இதன் விளைவாக இன்று இந்தியாவின் மொத்த வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 35% இங்கிருந்துதான் செல்கிறது. அன்று வேலை தேடி அலைந்த அதே மண்ணில் இன்று சுமார் 13 லட்சம் குடும்பங்களின் அடுப்பங்கரையை இந்த தொழிற்சாலைகள்தான் எரிய வைத்துக் கொண்டிருக்கின்றன. கார் தொழிற்சாலைகள் வந்தன. ஆனால் உலகம் 2000வது ஆண்டை நோக்கி நகரும்போது கணினி எனும் புதிய புரட்சி வெடித்தது. அண்டை மாநிலங்கள் இதில் முந்திவிடுமோ என்ற சூழலில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஒரு மாபெரும் கனவை விதைத்தார். அதுதான் டைட்டல் பூங்கா. 2000ஆம் ஆண்டு அது திறக்கப்பட்ட போது அதுதான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய மென்பொருள் பூங்கா. 12 மாடிகள் கொண்ட அந்த குளிரூட்டப்பட்ட கண்ணாடி கட்டிடம் சென்னைக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுத்தது. அரசு ஒரு பக்கம் ஐடி பூங்காவை கட்டியது, மறுபக்கம் கிராமங்கள் தோறும் தனியார் பொறியியல் கல்லூரிகளை திறக்க அனுமதி அளித்தது. இதன் விளைவாக விவசாய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக கையில் மடிக்கணினியுடன் வெளியே வந்தார்கள். இன்று தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலை பார்க்கிறார்கள். மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்கிறது. நாம் வெறும் வேலை பார்ப்பவர்கள் மட்டுமல்ல, இன்று உலகையே ஆளும் பல மென்பொருள் நிறுவனங்களை உருவாக்கிய தமிழர்கள் இந்த மண்ணிலிருந்துதான் உருவானார்கள். இறுதியாக எல்லோராலும் அதிகமாக விமர்சிக்கப்படும் அந்த இலவசங்கள் பற்றிய உண்மை நிலையை அறிவோம். வட மாநிலங்கள் இதை இலவச கலாச்சாரம் என்று கேலி செய்யலாம். ஆனால் பொருளாதார நிபுணர்கள் இதை சமூக முதலீடு என்று அழைக்கிறார்கள். இதை சரியாக புரிந்து கொள்ள தகுதி வாய்ந்த இலவசம், தகுதியற்ற இலவசம் என்ற வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும். ஒரு மாணவனை அரசு செலவில் படிக்க வைத்தால் அவன் நாளை வேலைக்கு சென்று வரி கட்டுவதன் மூலம் அந்த பணத்தை அரசுக்கு திருப்பிக் கொடுத்து விடுவான். இது தகுதி வாய்ந்த இலவசம். மாறாக மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் ஆடம்பர திட்டங்களில் நிதியை வீணடிப்பது தகுதியற்ற இலவசம். உதாரணத்திற்கு 2006இல் கலைஞர் வழங்கிய இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கிராமப்புற பெண்களுக்கு வெளியுலக அறிவையும் விழிப்புணர்வையும் ஊட்டியது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அதேபோல் இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்துள்ள மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் திட்டம், இதை மேலோட்டமாக பார்த்தால் அரசுக்கு நஷ்டம் போல தெரியும். ஆனால் உழைக்கும் பெண்கள் இதன் மூலம் மாதம் 1000 ரூபாய் வரை மிச்சப்படுத்துகிறார்கள். அந்த பணத்தை அவர்கள் ஊதாரித்தனமாக செலவு செய்யாமல் தங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கும் சத்தான உணவுக்கும் செலவிடுகிறார்கள். இதன் விளைவு என்ன தெரியுமா? இன்று இந்தியாவிலேயே அதிக பெண்கள்
வேலைக்குச் செல்லும் மாநிலப் பட்டியலில் நம் தமிழ்நாடும் ஒன்று. பெண்கள் வேலைக்கு வந்தால் குடும்பம் உயரும், குடும்பம் உயர்ந்தால் மாநிலம் உயரும். சரி, பல மாநிலங்கள் இன்னும் அடிப்படை பிரச்சனைகளோடு போராடிக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு மட்டும் இப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறது? இந்த வெற்றிக்கான ஆணிவேர் எங்கே இருக்கிறது தெரியுமா? நம் சமூகத்தில் முதலில் விதைக்கப்பட்ட மனமாற்றத்தில்தான். அந்த மாற்றத்திற்கு பிள்ளையார் சூழி போட்டவர் தந்தை பெரியார். அவர் அன்று நம் பெயருக்கு பின்னால் ஒட்டிக்கொண்டிருந்த ஜாதி அடையாளத்தை துண்டித்து எறிந்து முதலில் மனிதன் என்ற சிந்தனையை விதைத்தார். அந்த சிந்தனைக்கு கல்வியின் உயிர் ஊட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர். பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளுக்கு சோறு போடுவேன் என்ற அவரது உறுதி பசியால் பள்ளியை விட்டு விலகிய குழந்தைகளை மீண்டும் கல்வி வாசலுக்கு கொண்டு வந்தது. பெரியார் நமக்கு தன்மானத்தை கொடுத்தார், காமராஜர் கல்வியை கொடுத்தார். அதன் விளைவாக தமிழர்கள் என்ற ஒரே அடையாளத்தில் தோளோடு தோள் நின்று முன்னேறத் தொடங்கினோம். ஆனால் இன்றும் பல மாநிலங்களில் நிலைமை என்ன? பெயருக்கு பின்னால் இன்னும் ஜாதி ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் பாகுபாடு, வேலை செய்யும் இடத்திலும் பாகுபாடு. இதனாலேயே மக்கள் தங்கள் சொந்த ஊரை விட்டுவிட்டு பிழைப்பு தேடி வேறு மாநிலங்களுக்குச் செல்கின்றனர். ஜாதியை துறந்த அந்த சிறிய மாற்றம் நம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு எப்பேற்பட்ட உந்து சக்தியாக மாறியிருக்கிறது என்று பாருங்கள். இந்தியாவின் விடியல் இனி தெற்கிலிருந்துதான் தொடங்கும். வாருங்கள், ஒட்டுமொத்த தேசத்தையே வழிநடத்துவோம். இந்த திட்டங்களில் எந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் பயனடைந்தீர்கள் என்று கமெண்டில் பதிவிடுங்கள். இது ஓடிசி தமிழ். மாற்றத்திற்கான தேடல் தொடரும். நன்றி.